அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்திற்கு உண்டான அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது, டைமிங் என்ன என்பது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளில் அற்புதமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது. ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு பலன்கிறது நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நகையை நீங்கள் அடகுல வச்சுருக்கிறீங்க, மீட்கவே முடியல அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிற மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்தும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுங்கும்போது அந்த வீடியோனுடைய லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பல லட்சம் பேருக்கு கை கொடுத்த பரிகாரம்னு பார்க்கும்போது அதை சொல்லலாம். எனக்கே 3 முறை நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குது. அதனால் அதை நீங்கள் செஞ்சு உங்களுடைய நகையை மீட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் பணம் சேர்வதற்கும் நகை சேர்வதற்கும் ஒரு எளிமையான மெத்தடு குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இதில் பணம் சேர்வதற்குன்னு தனியாகவும் நகை சேர்வதற்குன்னு தனியாகவும் சொல்கிறேன். எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் செய்யுங்க. இப்போ உங்களுக்கு தோணும், அது என்ன பணம் சேர்றதுக்கு தனி நகை சேர்றதுக்கு தனி, பணம் சேர்ந்துச்சுனாவே நகை வாங்கலாமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி கிடையாது. எவ்வளவோ பேர் நகை வாங்கிறதுக்குன்னு காசு சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் போய் நகை வாங்கிறதுக்கான யோகம் கிடைக்காதுங்க. அவங்களுக்கு அந்த காசு வேறு ஏதாவது ஒன்றில் தான் செலவாகுமே தவிர நகை வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்காது. சரிங்களா? அதனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் நகை முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த அதை பயன்படுத்திக்கோங்க. இல்லைங்க நகையெல்லாம் என்கிட்ட ஓரளவுக்கு இருக்குது, பணம் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இன்றைக்கி முதல்ல என்ன சிறப்பு, என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்று நமக்கு மார்ச் மாதத்தின் 12ஆம் தேதி, மாசி மாதத்தின் 28ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைனால நான் பணவசிய நாள் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த நாளில் பணம் சேர்வதற்கு நகை சேர்வதற்கெல்லாம் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும். சரிங்களா? அதனால தான் வியாழக்கிழமை நாளில் குபேர பூஜையெல்லாம் மாலை நேரத்தில் செய்வாங்க. வியாழக்கிழமை ஓகே. அப்படி என்ன இன்றைக்கி சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு 3ங்கிற ஒரு சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இந்த 3ங்கிற எண் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரியது. அவருக்கு உரிய கிழமையில் அவருக்கு உரிய எண் தமிழ் தேதியிலையோ ஆங்கில தேதியிலையோ வரும்போது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தேதி பாருங்கள் 12. இதில் வர 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 3. அதே போல் மார்ச் மாதங்கிறது 3வது மாதம் தான். இப்போ நமக்கு 3ங்கிற சேர்க்கை இருக்குது. கூடவே வியாழக்கிழமைங்கிறனால குரு பகவானுக்குரிய 3ங்கிற எண்ணும் ஆக்டிவேட் ஆகிரும். அப்போ 333 அப்படிங்கிற நம்பருக்கான ஒரு போர்ட்டல் நமக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளில் நான் சொல்லக்கூடிய சுவிட்ச் வேர்டை நீங்கள் 3 முறை அல்லது 33 முறை சொல்கிறது சிறப்பு. உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி சொல்லுங்கள். டைம் நிறைய இருந்துச்சுன்னா 3 முறை அல்லது 33 முறை இதை எழுதவும் செய்யலாம். இப்போ நான் சொல்ல போகிறது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத மெத்தடு தான். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சமைச்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படிச்சினாலும் நீங்கள் யாரு கூடயும் பேசாமல் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக உட்காந்துக்கிட்டே இதை நீங்கள் செஞ்சிடலாம். எந்த டைமில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேர்க்கை நமக்கு இன்றைக்கி இரவு 12 மணி வரைக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம். இப்போ ஸ்பெஷலாக ஒன்றும் டைம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் இப்போது நமக்கு இந்த 3 சேர்க்கை இருக்கிறதுனால மதியம் ஒரு 3 மணிலேருந்து 3 மணி 59 நிமிஷம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டும் கூட நீங்கள் செய்யலாம். ஒன்றா 3 மணிலேருந்து 3 மணி 59 நிமிஷம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா இரவு 11 மணி 59 நிமிஷத்துக்குள்ளார எப்போ வேணாலும் செய்யலாம். இதுக்கு நடுவில் ராகு காலம் யமகண்டம் வருமே, நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவிட்ச் வேர்டுக்கும் இந்த ராகு
ராகுகாலம் யமகண்டத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். சரிங்களா? பரிகாரம்னா தான் நம்ம வந்துட்டு டைமிங்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்கணும். சுவிட்ச் வேர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஏஞ்சல் நம்பருக்கும் நம்ம அதெல்லாம் வந்துட்டு பார்க்க தேவையில்லை. சரி, இப்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பணம் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சுவிட்சோட வந்துட்டு நீங்கள் 3 முறை அல்லது 33 முறை வந்து சொல்லுங்கள். சரி, அது என்ன சுவிட்ச் வேர்டுன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நானும் சொல்லி காட்டுறேன். வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இது சொல்லுங்கள். சரிங்களா? சரி, பார்க்கலாமா? கவுண்ட் ஃபைண்ட் டிவைன், கவுண்ட் ஃபைண்ட் டிவைன், கவுண்ட் ஃபைண்ட் டிவைன். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுமே பார்த்திங்கன்னா 3 வார்த்தை தான். ஃபைண்டு, கவுண்ட்டு, டிவைனுங்கிற மாதிரி 3 வார்த்தை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இன்றைக்கி 3 சேர்க்கிருக்கனால 3 சுவிட்ச் வேர்டு யூஸ் பண்ணுறது சிறப்பு. சரிங்களா? கவுண்ட்டுங்கிறது நல்ல ஒரு மணி அட்ராக்ஷனுக்கு உதவக்கூடிய சுவிட்ச் வேர்டு. அதே போல் ஃபைண்ட் அப்படிங்கிறது அபண்டன்ஸ், அபண்டன்ஸில் செல்வம். சரிங்களா? செல்வம்னா எல்லாமே பணம், நகை எல்லாம் சேர்ந்து வந்துடும். சரிங்களா? அடுத்து டிவைன் அப்படின்னா மிராக்கிள்ஸ் வந்து நடக்கும். வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு மிராக்கிள்ஸ் நடக்கும். பணம் தொடர்பாக நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து நடக்கும், மிராக்கிள்ஸ் நடக்கும். அதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்ணுறது. சரிங்களா? கவுண்ட், ஃபைண்ட், டிவைன். இப்போ உங்களுக்கு பண தேவை இருந்துச்சுங்கும் போது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கவுண்ட், ஃபைண்ட், டிவைன் அப்படிங்கிற சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அடுத்தது, இப்போது கோல்டு தான் சேரணும், எனக்கு வந்து தங்கம் வந்து சேரவே மாட்டேங்குது, வாங்கினாலும் அடகு கடைக்கு போயிடுது, யார்ட்டையாவது இரவல் கொடுத்து ஏமாந்து போயிடுறேன், அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறத வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, bring gold clouds, bring gold clouds, bring gold clouds. சரிங்களா? இதில் க்ளவுட்ஸுங்கிறது அதாவது மேகம் மாதிரி எனக்கு தங்கம் வந்து பொழியணும் அப்படிங்கிறது வந்து குறிச்சிடும். கோல்டு க்ளவுட்ஸ் அப்படிங்கும்போது பிரிங்னா கொண்டு வா, ஃபாஸ்ட்டாக எந்த அளவுக்கு குயிக்காக முடியுமோ அந்தளவுக்கு எனக்கு பணத்தை வந்துட்டு கொண்டு வா, அந்த பணத்தை வச்சு நகை வாங்கக்கூடிய யோகத்தை கொடு அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? பிரிங் கோல்டு க்ளவுட்ஸ் அப்படின்னா நகை வாங்குவதற்கான பணத்தை கொடுங்க. அதாவது நம்ம கிடைக்கக்கூடிய பணம் வந்து நகை வாங்குவதற்கு தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த செலவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நகை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரிங் கோல்டு க்ளவுட்ஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்னென்ன சுவிட்ச் வேர்டு அப்படின்னு வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்து இது ரெண்டையுமே யூஸ் பண்ணலாமா, எனக்கு பணமும் வேணும் நகையும் சேரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். ஏதோ ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறது தான் நல்லது. பணம்னா பணம், நகை வாங்கிறதுக்கான எண்ணம் தான் நகை வாங்கிறதுக்கான ஒரு இது, அந்த மாதிரி தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எழுதிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு 3 வார்த்தையை தான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். அது எந்த 3 வார்த்தைன்னு நீங்களே வந்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் 3 முறை சொல்லலாம், 3 முறை எழுதலாம், அல்லது 33 முறை சொல்லலாம், 33 முறை வந்து எழுதலாம். எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது பச்சை நிற பேனாவே வந்துட்டு பயன்படுத்துங்க. இது பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய நிறம், மணி அட்ராக்ஷனுக்கான நிறம். அதனால் உங்களுக்கு பணமும் சேரும், நகையும் சேரும். அதனால் எந்த சுவிட்ச் எழுதுகிற மாதிரி இருந்தாலும் பச்சை நிறத்தையே வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய பணவரவில் ஏதாவது ஒரு அதிசயம் வந்து நடக்கும், ஏதாவது ஒரு மாற்றம் வந்து நடக்கும். சரி, இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.